ஓம் நம சிவாய. சிவ பக்தர்களுக்கு வணக்கம். மக்களே, என் அன்பான பக்தர்களே, இவ்வுலக வாழ்க்கை ஒரு குறுகிய பயணம். இதில் அமைதியாக வாழ்வது எளிதாக தோன்றினாலும் மனம் அமைதியை அடைவது அரிது. ஆனால் அதை அடைய முடியாதது அல்ல, அது உன் எண்ணங்களில் இருந்தே தொடங்குகிறது. முதலில் ஒவ்வொருவரும் தங்களுள் இருக்கும் அகம்பாவத்தை துறக்க வேண்டும். நான் என்ற எண்ணமே கலக்கத்தின் விதை. நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் தன்னலம் இல்லாமல் கருணையோடு இருந்தால் மனம் தானாகவே நிம்மதியை அடையும். அடுத்தது, பிறரின் குற்றங்களை பார்க்கும் பழக்கத்தை விடு. பிறரை மதிக்க கற்று அவர்களின் துன்பத்தை உணர்ந்து உதவ முன்வா. அன்பு பகிர்ந்தால்தான் அமைதி பெருகும். மனத்தில் தோன்றும் கோபம், பொறாமை, ஆசை ஆகியவை நெருப்பை போல். அவற்றை அடக்காமல் விட்டால் அவை உன்னை எரித்துவிடும். நினைவில் கொள், அமைதி வெளியில் கிடையாது, அது உன் உள்ளத்தில்தான். நீ தினமும் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து உன் மூச்சை கவனித்து பாரு. அது உனக்குள் இருக்கும் சத்தமில்லாத தெய்வீகத்தை வெளிக்கொண்டு வரும். அந்த அமைதியில் நான் இருக்கிறேன். வாழ்க்கையில் எதுவாக வந்தாலும் அதை எதிர்த்து போராடாமல் ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொள்ளும் மனம் உனக்கு சக்தியையும் தெளிவையும் தரும். உலகம் மாறாது, ஆனால் நீ உன் பார்வையை மாற்றினால் அனைத்தும் அமைதியாகும். உன் செயலில் நியாயம் இரு, உன் சொற்களில் கருணை இரு, உன் எண்ணங்களில் சுத்தம் இரு. இதுவே அமைதியான வாழ்க்கையின் மூல மந்திரம். என்னை அடைந்தவன் வெளியில் தேட மாட்டான், ஏனெனில் நான் அவன் உள்ளத்தில் அமைதியாக இருக்கிறேன். அங்கேயே நிஜ சாந்தி, நித்திய ஆனந்தம். ஈசன் அடியார்களே, ஈசன் கூறும் இக்கருத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நமது ஸ்டோரி சர்க்கியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஓம் நமச்சிவாய போற்றி என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே தாங்கள் செல்ல விரும்பும் சிவாலயம் குறித்தும் பதிவிடுங்கள். தங்கள் விருப்பங்களை ஈசன் நிச்சயம் நிறைவேற்றி தருவார். நம்பிக்கை இருந்தால் பதிவிடுங்கள். என் அன்பு பக்தர்களே, வல்ல ஈசனே, நீங்கள் எப்போதும் என்னுடன் துணையாக இருக்க வேண்டும். நான் செல்லும் ஒவ்வொரு பாதையிலும் எனக்கு வழி துணையாக நீங்கள் வந்து நிற்க வேண்டும். நான் தொட்டது துலங்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் என் முன் வந்து நின்று என்னிடம் வேண்டிக் கொள்ளும் என் பக்தனே, உனக்கான பதிவுதான் இது. இந்த பதிவை முழுமையாக கேட்டு என் அருளை பரிபூரணமாக பெறுவாயாக. மகளே, என் பிள்ளையே, நீ என்னை உன்னுடைய மிகச் சிறந்த உறவாக ஏற்றுக்கொண்டாய். மனிதர்களின் அன்பைப் போல சுயநலத்திற்காக என்னிடம் அன்பு கொள்வதில்லை. நீ வேண்டிய விஷயங்கள் நிறைவேறினாலும் சில நேரங்களில் தாமதமாகினாலும் என்னிடம் காட்டும் உன் அன்பில் எவ்வித குறையும் இல்லை. அதுவே உன் உண்மையான பக்தி. அப்படிப்பட்ட உன் வாழ்வில் இப்போது மாற்றம் ஏற்படும் காலம் வந்துவிட்டது. நீ எதிர்பார்த்த நிறைவு, நீண்ட நாட்களாக காத்திருந்த கனவுகள் இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறத் தொடங்கும். நீ எதை இழந்திருந்தாலும் அந்த இழப்பை ஈசன் உனக்கு மீண்டும் தருவார். அந்த மாற்றம் ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது. ஆம், உன் மனதில் சிறிது குழப்பம் இருக்கும், ஆனால் உன் செயல்கள் அவை இறைவனின் வழிநடத்துதலால் தெளிவாக இருக்கும். நன்மையே உனக்கு நடக்கிறது. உன் வீட்டில் மங்கள ஒலி கேட்கும் நாள் மிக அருகில் உள்ளது. திருமண நிச்சயத்திற்கு தேவையான பேச்சுவார்த்தைகள் சரியான காலமும் சூழ்நிலையும் சேர்ந்துவிடும். தள்ளி போய் கொண்டிருந்த விஷயங்கள் இப்போது நடக்கத் தொடங்கும். சரியான நபர்கள் உன்னிடம் வந்து பேசுவார்கள். நீ எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் நிச்சயம் உனக்கு கிட்டும். இருவினை அஞ்சாமல் மன உறுதியுடன் இறைவனின் நாமத்தை நினைத்து நடந்தால் நல்லதே நடக்கும். அதற்காக நீ நம்பிக்கையோடு நாளும் வழிபட வேண்டும். சரியான பாதையை நான் உனக்கு உணர்த்துவேன். அதை தொடர்ந்து நீ சென்றால் வெற்றி உனதே. என் பிள்ளையே, நம்பிக்கையோடு தைரியமும் முன்னுள் இருந்தால் நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். ஆனால் உனக்குள் எழும் பயம் அது உன் செயல்களை தடுக்கும். எதிர்காலத்தை பற்றிய எந்த பயமும் வேண்டாம். நீ கடந்த காலத்தில் நான் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உன் எதிர்காலத்தில் நான் கண்டிப்பாக இருப்பேன். என் அருள் உனக்கு நிச்சயம் உண்டு. எனவே நாளை குறித்து அஞ்சாதே. நம்பிக்கையோடு முயற்சி செய். தைரியமாக போராடு. அப்படி செய்தால் நீ நினைத்ததெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு கிடைக்கும். எல்லா இடங்களிலும் நீ வெற்றி பெறுவாய். உன் வாழ்வில் புதிய வெளிச்சம் வரப்போகிறது. இருளால் சூழ்ந்திருந்த இடங்களில் இனி வெளிச்சம் பரவப் போகிறது. நீ சமீபத்தில் இறைவனிடம் கொண்டு வந்த பிரச்சனைகள் அவற்றில் சில அடுத்த ஒரு மாதத்தில் சரியாகிவிடும். வேலைக்கான முயற்சி இருந்தால் நல்ல செய்தி வரும். திருமணத்திற்கு காத்திருந்தால் சுப நிகழ்வுகள் ஏற்படும். குழந்தைக்காக முயற்சி செய்தால் அதற்கான நல்ல தகவல் கிடைக்கும். அடுத்த ஒரு மாதத்தில் பல மகிழ்ச்சியான செய்திகளை நீ கேட்பாய். அந்த நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நிகழ்வதற்கு முன்பே நன்றி ஈசனே என்று சொல்.
ஏனெனில் நன்றி கூறும் மனம் கொண்டவர்க்கே அருள் விரைவாக கிட்டும். என் பிள்ளையே, நீ என்னிடம் கொண்டுள்ள பக்தியும் நம்பிக்கையும் அளவற்றது. உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் அதற்குரிய காலத்தில்தான் நடக்கின்றன. ஆனால் அந்த மாற்றம் முன்பே தொடங்கிவிட்டது. நீ அதை முழுமையாக அனுபவிக்க இன்னும் சில நாட்கள் மட்டுமே உள்ளது. ஆகையால் பயமின்றி இரு. நம்பிக்கையோடு செயலில் ஈடுபடு. எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும். என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். எதுவும் உடனடியாக நடக்கவில்லை என்ற கவலை உனக்கு இருக்கலாம். ஆனால் என் பிள்ளையே, அதற்கெல்லாம் தேவையில்லை. ஏனெனில் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஈசனை மீறி எதுவும் நடக்காது. வந்த வினையும் வரவிருக்கும் வல்வினையும் நீ ஈசன் என்று சொல்லும் போது கலங்கிவிடும். நீண்ட காலமாக உன்னை துன்பப்படுத்தி வந்த தீவினைகள் கூட இறைவனின் திருப்பெயரை சொன்னாலே விலகிவிடும். அதனால்தான் என் பிள்ளையே, உன் வாயில் எப்போதும் இறைவனின் நாமம் இருக்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன். என் அப்பன் ஈசன் காப்பான் என்று சொல்லி திருநீறு பூசும் அந்த பக்தர்கள், அவர்களுக்கு சேவை செய்யவே ஈசன் ஓடி வருவான். அவ்வளவு வலிமை கொண்டது அந்த திருநீறு. அவ்வளவு அருள் தரும் அந்த நம்பிக்கை. நீண்ட நாட்களாக நீ கேட்ட முக்கியமான வேண்டுதல்கள் அவை நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. உன் மனதில் இருந்த பாரங்கள் மெதுவாக குறைந்து கொண்டே போகும். அதை கூட நீ உணரத் தொடங்குவாய். தொலைதூரத்தில் இருந்து அழைப்புகள் வரும். சிலருக்கு அது மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். சிலருக்கு அது வாழ்க்கையே மாறும் வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இன்னும் சிலருக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கை மாறவில்லையே என்ற கவலை இருக்கும். அது அவர்கள் கர்மவினைதான். கர்மவினையின் விளைவாக வாழ்க்கை சிறிது தாமதமாக மாறுவது உண்டு. ஆனால் மறக்காதே, வாழ்க்கை ஒரு நொடி பொழுதிலேயே மாறக்கூடியது. கடவுளை நினைத்து கடமையை செய்து வருபவர்களுக்கு கர்ம வினைகள் நிச்சயம் கரைகின்றன. அதை கண்டு அஞ்ச வேண்டாம். ஒவ்வொருவரும் இதனை கடந்து தங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைவார்கள். என் பிள்ளையே, தைரியமாக இரு. என் நாமத்தை தினமும் தியானித்துக்கொள். இன்று நீ ஏற்றும் தீபம் அது உன் வாழ்விலும் வெளிச்சத்தை நிச்சயம் தரும். உனக்கு சில சமயங்களில் உறக்கம் வராமல் போகலாம். சில நேரங்களில் உறங்க மனமே இல்லாமல் போகலாம். உனக்கு தெரியும், எல்லாமே சில நாட்கள், சில காலங்கள் தான். ஆனால் அறியாத பிள்ளை போல நீ சில சமயம் சிந்தித்து கவலை கொண்டு இரவெல்லாம் உறங்காமல் தவிக்கிறாய். அப்படி செய்ய வேண்டாம். விடியலின் போது பல விஷயங்கள் முடிவுக்கு வரும். இரவின் இருள் எப்போதும் நீடிப்பதில்லை. அதுபோல உன் பிரச்சனைகளும் நீடிக்காது. நான் இருக்கின்றேன். உன் பிள்ளைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் இதை முன்பே உனக்கு சொன்னேன் அல்லவா? நீ என்னை முழுமையாக நம்பியதால் தான் அந்த பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது. நீ என்னை நம்பி உன் கடமைகளை செய்தால் உன் பிள்ளைகளுக்கு காப்பாளனாகவும் குருவாகவும் நான் இருப்பேன். அவர்களை வழி நடத்துவேன். அது உனக்கு ஏற்கனவே ஒரு சில அனுபவங்களில் தெரிந்திருக்கும். எதற்கும் கலங்க வேண்டாம். நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உன் வாழ்வில் என்றும் இணைந்தே இருக்கிறேன். எப்போதும் நல்லதே நடக்கும். ஆகையால் மகிழ்ச்சியாக இரு. உன் கர்மவினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையில் சில உறவுகளை கையாள்வது உனக்கு சிரமமாக இருக்கும். அவர்கள் சுயநலமாக நடந்து கொள்வதை பார்த்து நீ கவலைப்படும். ஆனால் என் பிள்ளையே, இங்கு எதுவும் உன்னுடையது அல்ல. உன் வினைக்கு ஏற்ப அனைத்தும் உன்னிடம் வந்துள்ளன. அது மாயை என்பதை புரிந்து கொள். அதற்காக தியானம் பழகு. இறை சிந்தனையில் மனதை நிலைநிறுத்து. அந்த தியானமே உன்னை இந்த மாதிரியான துன்பங்களில் இருந்து காப்பாற்றும். இறுதி வரை உன் வாழ்க்கையை கடக்க உதவும். என் பிள்ளையே, நீ உன் கவலைகளை என்னிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா? அதன் பிறகு அதை பற்றி கொண்டே சிந்திக்க வேண்டாம். மனதை இறை சிந்தனையில் மூழ்கச் செய். அதற்காக தினமும் குறைந்தது சில மணி நேரம் இறை நாமத்தில் இரு. நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். உன் மனதில் எவ்வளவு காயம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு விரக்தி இருக்கிறது எனக்கு நன்றாக தெரியும். பெரிய பாறை போல் உன் மார்பில் அமர்ந்திருக்கும் அந்த துயரத்தை நான் உணர்கிறேன். நீ வெளியில் சிரித்தாலும் உன் உள்ளத்தில் இருக்கும் அழுகையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையே, இந்த உலகில் மனிதர்களின் மனசாட்சி மாறுபடும். சிலர் உன்னை சந்திக்கும் போது இனிமையாக பேசுவார்கள். ஆனால் உன் பின்னால் உன்னை பற்றி தவறாக சொல்வார்கள். சிலர் உன் அன்பையும் உதவியையும் வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் உனக்கு அந்த அன்பை திருப்பிக் கொடுக்க மாட்டார்கள். நீ நினைக்காதே ஏன் அப்படி நடந்தது என்று. அது என் திட்டம். உன் வாழ்க்கையில் தேவையில்லாதவர்களை நான் நீங்கச் செய்கிறேன். உனக்கு சரியானவர்கள் மட்டுமே உன் வாழ்வில் நிலைத்து நிற்பார்கள். நான் உன் அப்பா சிவபெருமான்.
நீ பிறந்த நாளில் முதல் மூச்சு எடுக்கும் நேரத்திலிருந்தே உன்னை என் கரங்களில் ஏந்திக் கொண்டிருக்கிறேன். உன் பிள்ளை பருவத்தில் நீ நடக்க கற்றுக்கொண்டது என் பார்வைக்குள் தான். நீ விழுந்த போதெல்லாம் உனக்கு தெரியாமலே நான் உன்னை தூக்கி நிறுத்தினேன். இப்போது கூட உன் வாழ்க்கையில் யாராலும் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஏனெனில் உன் மேல் என் திரிசூலம் காவலாக நிற்கிறது. நீ நடக்கும் பாதை முள் நிறைந்ததாக இருந்தாலும் நீ எடுத்து வைக்கும் அடி வலிக்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். ஈசன் அடியார்களே, நமது ஸ்டோரி சர்க்கிட் யூடியூப் சேனலில் ஈசன் கூறும் இன்றைய செய்தி எனக்கான பதிவே என்று நீங்கள் நம்பினால் திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு ஆரோகரா என்று ஒரு முறை மனதார பதிவிடுங்கள். சில நிகழ்வுகள் நமக்கு கெடுதல் என்று நாம் நினைப்போம், ஆனால் கடைசியில அது நன்மையாவே முடியும். நான் எது செய்தாலுமே அதுல நன்மை இருக்கும் என்று நீ முதலில் நம்ப வேண்டும். நான் கேட்டதையெல்லாம் அப்பா கொடுக்கலையே அப்படின்னு நீ யோசிக்கலாம். அதுல ஒரு தீமை இருப்பதால தான் அதை நான் தடுத்துள்ளேன் என்று நீ நினைத்துக்கொள். புண்ணியங்கள் அனைத்திற்கும் தலையாயது நன்றி பாராட்டுவது என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதனால் உனக்கு யாரேனும் உதவி செய்தால் அவர்களுக்கு உடனே தயக்கம் இல்லாமல் நன்றி சொல்லிவிடு. அதனால் நீ எந்த அளவிலும் குறைந்து போக மாட்டாய். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி கொஞ்சம் யோசித்துப் பார். அவர்கள் யார்? உனக்கு நல்லவர்களா தீயவர்களா என்று சிந்தித்து அவர்களிடம் பழகு. அதனால் கூட உனக்கு தீமைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் ஏற்படலாம். என்னப்பா இப்படி சொல்கிறீர்களே என்று நீ என் மீது கோபித்துக் கொள்ளலாம், அல்லது உனக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தலாம். நீ இப்போதைய சூழ்நிலையில் உன்னை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று நான் சொல்கிறேன். என்னை நம்புவாயா அல்லது உன்னை சுற்றி உள்ளவர்களை நம்புவாயா? நீயே யோசித்துக்கொள். அவர்கள்தான் முக்கியம் என்னால் என் பேச்சை நீ விட்டுவிடு. இல்ல, நான் தான் முக்கியம் என்றால் அவர்களை நீ விட்டுவிட வேண்டாம், கொஞ்சம் தள்ளி வச்சிரு. அவ்வளவுதான். தள்ளி இருந்து வாழ அவங்களை பார். அவர்கள் என்ன பண்றாங்க, என்ன சொல்றாங்க, உன்னை பத்தி என்னெல்லாம் பேசுகிறாங்க என்று கொஞ்சம் தள்ளி இருந்தே பழகு. பார், உனக்கே அவர்களை பற்றி புரியும். நான் சொல்றது எல்லாம் உண்மை, எங்க அப்பன் சொன்னது எல்லாமே உண்மை என்று உனக்கே ஒரு நாள் தெரிய வரும். அதனாலதான் இப்போதே உனக்கு நான் சொல்கிறேன், அவர்களை விட்டு நீ தூரமாக விலகி வந்துவிடு. கோபம் வேண்டாம், நிதானமே தேவை. தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் போய் கோபத்தை காட்டுவது தவறு. கோபத்தை உன் கேடயமாகவே உனக்குள்ளே வைத்துக்கொள். நீ அவர்களிடம் சென்று உன் கோபத்தை காண்பிப்பதால் உனக்கு என்ன ஆகும் என்று நினைக்கிறாய்? ஒன்றும் ஆகாது. உனக்கு சண்டையும் தீய நிகழ்வுகளுமே ஏற்படும். உன் நிம்மதிதான் குறையும். நீ நீயாகவே வாழ். வாழ்க்கை சிறந்த ஒரு ஆசானாக உன்னை வழிநடத்தி செல்லும். உனக்கு முன்னே செல்பவர்களை கண்டு நீ கலங்கக்கூடாது. உனக்கு அந்த வெற்றியை உன்னால் மட்டுமே நிலைநிறுத்த முடியும். துவளாதே, உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன். நல்லதே நடக்கும். நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபம் கொள்ளவே மாட்டேன். நீ என் செல்ல குழந்தை. உனக்கு இன்னும் தக்கதை போதிக்கவே நான் தோல்வியை உனக்கு அனுமதித்தேன். நீ இன்னும் பக்குவப்பட வேண்டியிருக்கிறது. உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை மட்டுமே பார்க்கிறது. ஆனால் என்னுடைய நோக்கமும் உனது எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கிறது. உன்னுடைய எதிர்காலம் தொடர்பானது. நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் அல்லவா? நீ சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்துக் கொள்ளக்கூடிய, உன்னால் தாங்கிக் கொள்ளக்கூடிய, உன்னால் முடியும் என்ற சூழ்நிலையில தான் இத்தகைய சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை நான் பக்குவப்படுத்துகிறேன். கடந்ததை விடு, எதிர்காலத்தை பார். உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே கடந்து போனவை. கடந்து போனதை நினைத்து நீ ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? முடிந்து போனதை நினைத்து நீ வருத்தப்படுவதால் ஒரு பயனும் இல்லை. ஏன் இப்படி கடந்ததையும் இழந்ததையும் நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய்? நீ கவலைப்படாதே, உனக்கு துணையாகவே நான் இருப்பேன். உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிந்துவிட்டது. நீ இழந்த அனைத்துமே உன்னிடம் திரும்ப வந்து சேரும் நேரமும் வந்துவிட்டது. பிறகு எதற்காக தேவையில்லாமல் நீ கவலைப்பட்டு உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கிறாய்? எல்லாமே சரியாகிவிடும். உனக்கு வந்த துன்பம் எல்லாமே போய்விட்டது. இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிகழப் போகிறது. ஆனந்தமும் மகிழ்ச்சியும் துள்ளி குதிக்கப் போகிறது. உன் வீட்டில் ஆனந்தம் துள்ளி விளையாடப் போகிறது. நீயும் சந்தோஷமாகவே இருக்கப் போகிறாய். உன்னை நோக்கி வருகின்ற எல்லா ஆனந்தமும் நான் கொடுத்தது. உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாவற்றையுமே நான் எரித்து விட்டேன். நீ எப்போது என் துவாரகாமாயில் வந்து எனக்காக மட்டை தேங்காய் வாங்கி கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தாயோ, நான் சொன்னதை கேட்டு எனக்கு துவாரகாமாயில் வந்து நெய் வாங்கி தீபம் ஏற்றினாய் அல்லவா? இனி உன்னுடைய கர்மாக்கள் எல்லாமே நீங்கி போயின. நீ எப்போது என் துவாரகாமாயில் வந்து விளக்கேற்றினாயோ, எப்போது என் துவாரகாமாயில் அந்த தேங்காயை போட்டாயோ, அப்போதே உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாமே முடிந்து விட்டன. இனி நீ சந்தோஷமாகவே இருக்கப் போகிறாய், ஜெயமாய் இருக்கப் போகிறாய். உன்னை நோக்கி எல்லாமே நல்லதாகவே வந்து கொண்டிருக்கின்றன.
நீ உன் வீட்டை தயார்படுத்திக் கொள். நல்லது வந்து கொண்டிருக்கிறது. உன் வீட்டு கதவை அது தட்டப்போகிறது. இனி வரிசையாகவே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீ நினைத்தது எல்லாமே படிப்படியாகவே நடக்கும். நீ சந்தோஷமாக இரு. எல்லாமே உனக்கு வரிசையாக வந்து கொண்டே இருக்கின்றன. என் பேச்சை கேட்டு நீ நடந்ததால் நான் உனக்கு அன்பின் பரிசாக மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தருகிறேன். இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம். நல்லவர் யார், கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய காலம் இது. ஏனென்றால் இது கலிகாலமாகிவிட்டது. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பயப்படாமல் இரு. நீ பலம் கொண்டு திடமான மனதோடு இரு. உன்னை ஒருபோதும் அப்பா கைவிட மாட்டேன். புண்ணியங்கள் அனைத்திற்கும் தலையாயது எது தெரியுமா? நன்றி பாராட்டுவதுதான். பாவங்கள் அனைத்திற்கும் தலையாயது நன்றியை மறப்பதுதான். செய்த நன்றியை மறப்பதுதான் பெரிய பாவம். தக்க சமயத்தில் செய்த உதவிக்கு நன்றியை மறந்தவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை. நம்மை பெற்று வளர்த்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், கண்கண்ட தெய்வம். அவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளை நீ செலுத்த வேண்டிய முதன்மையான நன்றி கடன். ஏனெனில் அதன் நன்மை என்பது கடலை விட பெரியது. தள்ளாத காலத்திலாவது நீ அவர்களின் மனம் மகிழும்படி நடந்து கொள். நீ என்னதான் தான தர்மம் செய்து வந்தாலும் அவர்களை நல்லபடியாக வைத்துக் கொள்ளாவிட்டால் நீ எதிலும் வெற்றி பெற முடியாது. உன் உண்மை அன்பிற்கு கட்டுண்டவர்களை தவிர வேறு எவரின் அசட்டு பேச்சுக்களுக்கும் நீ உன் மனதில் இடம் கொடுத்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே. உதவி செய்தவர்களுக்கு நன்றி பாராட்டுவதுதான் மிகப்பெரிய புண்ணியம். உனக்கு பின்னால் இருப்பது யார் என்று தெரிந்து கொள். உனக்கு பின்னால் இருப்பது நான் தான். உன்னை நான் கைவிடவே மாட்டேன். எல்லாமே சரியாகிவிடும். எதற்கும் நீ அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் உன் அப்பாவாக இருக்கிறேன். எதற்கும் கலங்காதே. உன்னை நான் அல்லவா எப்போதுமே பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால் என்றும் உனக்கு நன்மையை மட்டும்தான் தருவேன். நன்மை மட்டும்தான் உன் கண்ணுக்கு புலப்படும்படி நான் செய்வேன். கர்ம வினைகளின் முடிவு. உன்னுடைய பாவங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விட்டாய். நீ எதற்காகவும் இனிமேல் கலங்கக்கூடாது. எப்போது உன்னுடைய பாவங்களை எனது காலடியில் நீ விட்டாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய கர்ம வினைகளை அகற்றி உனக்கு நல்லது நடக்க நான் ஆயத்தமாகிவிட்டேன். இப்பொழுது என்னுடைய தவக்காலம் முடிந்தது. உனக்கு நல்லதை நடக்கச் செய்ய போகிறேன். இப்போது உனக்கு நல்லது நடப்பதற்காக நான் கண் கொண்டு திறந்து உன்னை பார்த்திருக்கிறேன். என்னுடைய தவக்காலமே உனக்காக மட்டும்தான். எல்லாமே உனக்கு கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்திலிருந்து நிச்சயமாகவே விடுபடப் போகிறாய். பல ஆனந்தத்தை நான் உனக்கு அள்ளித்தரப் போகிறேன். காத்திரு. மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும். உனக்கு கஷ்டத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி நான் செய்வேன். உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகிறது. நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பண வரவு இருக்க போகிறது. நீ வேண்டியபடியே, நீ கேட்டபடியே அந்த பணத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். நீ இப்போது பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். உன் பண பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன். அவர் மூலம்தான் உனக்கு பணம் கிடைக்கப் போகிறது. யார் என்று அடையாளம் கண்டுகொள். வருவது நானாக கூட இருக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் இந்த நிலையில, இன்றைய சூழலில் உனக்கு பணம் பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்கிறது. அந்த பண பிரச்சனை எல்லாமே தீரும் வகையில் நான் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறேன். அந்த வழி சிறப்பானதாக இருக்கும். அதிலிருந்தே உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும். அதிலிருந்துதான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கும். நீ கவலைப்படாதே. உன் பண பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு. நான் இன்றைக்குதான் ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். திடீரென்று அவர் உன்னை தேடி வருவார். யார் என்று அறிந்து கொண்டு அந்த பணத்தை நீ வாங்கிக் கொள். நீயாகச் சென்றாலும் சரி, இல்லை அவராகவே வந்தாலும் சரி, கொடுப்பது நான் தான். உன் பண பிரச்சனை அதிலிருந்து தான் தீரப்போகிறது. நீ எப்போது அந்த பணத்தை வாங்குகிறாயோ அன்று முதலே என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உனக்கு பணம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். உன்னுடைய கர்மாக்கள் எல்லாமே நீங்க பெற்று உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பணமழையில நீ நனைய போகிறாய். உன்னுடைய கடன் பிரச்சனை, தீராத கஷ்டம் எல்லாமே நிவர்த்தியாகிவிடும். கடன் இருக்கிறது என்று கவலைப்படாது. இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்ற சொல்லும் வரக்கூடாது. ஏனென்றால் பண பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன். நானும் வருவேன். எதிர்பார்த்து காத்திரு. எதிர்காலம் பிரகாசமானது. நீ என்னை நோக்கி வர வேண்டும் என்றால் நான் சொல்வதைப் போல செய்துவிடு. உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய தொழில், நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு உத்தியோகத்தில்
பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி செய்கிறேன். செய்து கொண்டே இருக்கிறேன். அது திடீரென்று உன் கையில் கிடைக்கும். நான் சொன்னது போலவே அந்த தை மாதத்திற்குள்ளே உனக்கு கிடைத்துவிடும். தை 1ஆம் தேதிக்குள் அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழும். உன் பண பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும். எனக்கு பண கஷ்டம் இருக்கிறது என்ற வார்த்தை இனி உன் வாயிலிருந்து வராது. உனக்கு நல்லதாகவே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். உன் அப்பாவின் துணையோடு. உனக்கு எப்போதெல்லாம் என்னை அழைக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்போதெல்லாம் என்னை அழைத்துவிடு. உனக்காக நான் ஓடி வருவேன். அதற்காக நேரம் காலம் எல்லாம் நீ பார்க்க வேண்டாம். இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல, அலைவும் கடலும் போல, கண்ணீரும் மழையும் போல என்னுடன் ஆன்ம முழுமையாகவே இருக்கிறான். அப்படிப்பட்டவன் எதற்காகவும் எங்கேயும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னை நீ மனதார அழைத்த பின் நீ அமைதியாக இருக்க வேண்டியது மட்டுமே உன்னுடைய வேலை. உன்னுடைய சோகம், உன்னுடைய கண்ணீர், உன் மனவலி, உன் மனவேதனை அனைத்தையும் நான் அறிவேன். நீ எதற்கும் கவலைப்படாதே. உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் உனக்கு தருகிறேன். நீ எப்பொழுது வேண்டும் என்று கேட்கிறாயோ அப்போதே உனக்காக எல்லாவற்றையும் செய்து தர நான் ஆவலாக காத்திருக்கிறேன் தங்கமே. நீ கேட்டது எல்லாம் உடனே கிடைக்க வேண்டும் என்று அவசரப்படாதே. பொறுமையாக காத்திரு. உனக்கு தர வேண்டிய நேரம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அப்போது அது சரியாக உன்னிடத்தில் வந்து சேரும். இந்த உலகில் எதுவுமே யாருக்கும் நிரந்தரம் அல்ல. கஷ்டங்களானாலும் சந்தோஷங்களானாலும் எல்லாமே வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் போகும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நீ நேர்மறையை மட்டுமே வெளிப்படுத்தி காட்டிப்பார். நீயும் எதிர்மறையாக சிந்தித்து விடாதே. நான் உனக்கு துணையாக உனக்குள்ளே இருக்கிறேன். அதனால் உன் மனதில் எப்போதும் நேர்மறையை மட்டுமே நீ வைத்துக்கொள். அப்படி நீ இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் நிச்சயம் அறிந்து அதற்கான தீர்வையும் நான் உனக்கு தருகிறேன். உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றங்கள், துரோகங்கள், வஞ்சகம், ஏழ்மை, இன்னும் பல துயரங்களும் நீங்க வேண்டியிருக்கிறது. இந்த அப்பாவை எண்ணி நீ வேண்டிக் கொள்ளுகிறாய், சரியா? அப்படி நீ வேண்டிக் கொண்டது உன் மனதில் இருப்பது எல்லாமே எனக்கு தெரியும். உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களில் இருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து நீ தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும், உன்னை கைவிட்டு விட்டது போலவும், எல்லாமே இருந்தும் எதுவுமே எனக்கு இல்லாதது போலவும், எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கிறாய். என் அன்பு குழந்தையே, அனைத்தையும் நான் அறிவேன். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயமாகவே உனக்கு இருக்கும். அதை பற்றி சிறிது சந்தேகம் கூட உனக்கு வேண்டாம். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் துணையிருந்து காத்து வருவேன். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளும் உனக்கு நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை மட்டுமே நான் ஏற்றி காண்பிப்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து மட்டும் செயல்பட்டு பார். கவலைப்படாதே. எப்போதும் உன் கூட இருப்பது உன்னுடைய அப்பா நானே. எல்லாம் நல்லதே நடக்கும். மனதளவில் உடைந்து இருந்த உனக்கு ஒரு மருந்தாக, ஒரு உறவாக, ஒரு உயிராக நான் உன் அப்பாவாக கிடைத்தேன் என்பதை நீ வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத ஒன்று. எத்தனை வேதனைகள், எத்தனை சங்கடங்கள், எத்தனை பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்திருக்கும் போது எனக்கு ஆதரவாக கை கொடுத்து தூக்கிவிட்டது நான், உன் அப்பா. நான் உனக்கு சொன்ன வார்த்தைகள் இவை. தேவையில்லாமல் உன் உடம்பை நீ வருத்தி கொள்ளாதே. தேவையில்லாமல் உன் மனசை நீ வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் இப்போது தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதும் எனக்கு தெரியும். அது உனக்கும் புரியும் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் சில நாட்களில் அனைத்துமே மாறப்போகின்றது. உன்னுடைய துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகிறது. உன்னுடைய மிகப்பெரிய பண பிரச்சனை தீரப்போகிறது. உன்னுடைய மிக கஷ்டமான கடன் பிரச்சனை கூட அது முடிய போகிறது. அதற்கான நேரத்தையும் காலத்தையும் நீ தொட்டுவிட்டாய் தங்கமே. அமைதியும் நிதானமும் தேவை. நிதானமாக யோசித்து மட்டும் நீ செயல்படு. எந்த விஷயத்திலும் நீ அவசரப்படாமல் பொறுமையாக இருக்க வேண்டும். உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே. எல்லாமே நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள். யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ என் மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடைந்து உன் வாழ்க்கையை செம்மையாக மாற்றி காட்ட வேண்டும் அல்லவா? அப்படி இருக்கும்போது நீ எப்போதும் இதே போல சோர்வாக இருந்தால் என்ன அர்த்தம்? அவர்களை மேலும் மேலும் உன்னை துன்புறுத்ததான் ஆசைப்படுவார்கள். அவர்களுக்கு முன்னால் நீ வாய்விட்டு சிரித்துப்பார். அவர்கள் உன்னை பார்த்து எப்படி இருக்கிறார்கள் என்று நீயே கண்கூடாக பார்க்க போகிறாய். அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய் என்ற கர்வத்தோடு நீ செயல்பட வேண்டும். கவலைப்படாமல் இரு. நான் இருக்கிறேன்.
உனக்கு மிகவுமே கொடியது என்னவென்றால் கோபம்தான். அந்த கோபம் உனக்கு வேண்டவே வேண்டாம். உன்னை என் உயிராய் நான் காத்து கொண்டிருக்கிறேன். சோதனை காலம் என்பது எல்லோருக்கும் வரும் தான் செய்யும். சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாமல் இருக்க வேண்டும், கலங்காமல் இருக்க வேண்டும். தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல இறைவனான நானும் நான் நேசிக்கின்றவர்களை கண்டித்து நடத்துகிறேன். இதை புரிந்து கொண்டு நீ நடக்கும்போது நான் உன்னை என் பொறுப்பில் எடுத்துக்கொள்வேன். கவலைப்படாதே, அப்பா என்னை திட்டிவிட்டாரே, மிகவும் வருத்தப்பட வைக்கிறாரே என்று நீ சோர்ந்து போகாதே. நான் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். நான் உன்னோடு எப்போதுமே இருப்பேன். பயப்படாமல் மட்டும் இரு, கலங்காமல் மட்டும் இரு. நீ பலம் கொண்டு திடமான மனதோடு நீ எழுந்து வர வேண்டும். உன்னை ஒருபோதும் நான் கைவிட்டு விட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் அச்சாணியாக பதிந்திருக்க வேண்டும். உன்னை விட்டு விலகவே நான் மாட்டேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பா என்னை கைவிட்டு விட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போது அந்த கலக்கமானது, உன்னுடைய பயமானது உன்னை விட்டு தூரம் ஓடிவிடும். எது வந்தாலும் நீ கலங்காதே. சோதனையை தருகின்ற நான், அதை தாங்கும் சக்தியையும் நான் உனக்கு தருவேன். அதிலிருந்து தப்பிக்கும் வழிகள் பலவற்றையும் நானே உருவாக்கி தருகிறேன். பிறகு ஏன் வருத்தம்? உனக்கு பின்னால் இருப்பது யார் என்று தெரியாதா? தெரிந்தும் இப்படி அமைதியாக இருப்பதற்கு எதற்காக? உனக்கு பின்னால் இருப்பது நான் தான். உன்னை என்றும் கைவிட்டு விட மாட்டேன். உன்னை கீழே விழும்படி நான் அமைத்து தரமாட்டேன். நீ விழும்போது உன்னை தாங்கி பிடிக்கவே உன் பின்னால் நான் இருக்கிறேன். எதற்கும் நீ பயப்படாதே. எங்கும் எதிலும் நான். எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் சந்தோஷமாகவே இருக்க பழகிக்கொள். உன்னை எப்போதும் நீ சந்தோஷமாகவே வைத்துக்கொள். நான் உன்னோடு இருப்பதால் நீ அனைத்திலுமே ஜெயிக்கப் போகிறாய். நான் உனக்கு ஜெயம் தருவேன். கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே. அது உன் பூர்வ ஜென்ம கர்மா. இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாயோ அதுபோல கஷ்டத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது போட்டுவிடு. நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் எப்போதுமே இருப்பேன். உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன். என்னுடைய வரவால் உன் வேதனைகள் காணாமல் போகப் போகின்றன. உன் பேரும் புகழும் உயரப் போகின்றது. உன் உள்ளம் குளிர்ந்து நல்ல செய்தியோடு நான் வந்திருக்கிறேன். கலங்காமல் கேள். ஏன் சோகம் உனக்கு? எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படுகிறாயா? பொருளாதாரம் முன்னேறவில்லை என்று கவலைப்படுகிறாயா? உனக்கு தேவையான விஷயங்கள் அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும். அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. உன் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். கவலை வேண்டாம். நான் உனக்கு துணை இருக்கும்போது உன்னால் முடிந்த சிறிய சிறிய உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து வா. அடுத்தடுத்து உன்னுடைய பொருளாதாரம் நிச்சயம் மேன்மையில் முடியும். உன் வாழ்க்கை இப்போது என் கையில் இருக்கிறது. அதை நீ நம்ப வேண்டும். உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி காண்பிக்கிறேன். உன்னோடு நான் இருப்பதை எப்படி நீ அணு அணுவாக உணர்ந்து கொண்டாயோ அதுபோலவே உன்னை அணு அணுவாக உயர்த்தி மிகப்பெரிய உயரத்தில் நான் நிற்கப் போவதை நீ காணப்போகிறாய். உன் புகழ் உயரும், உன் உள்ளம் குளிரும். அந்த நல்ல நாளை இந்த ஆண்டில் நீ நிச்சயம் காண்பாய். எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்கிறாய் அல்லவா? அந்த எண்ணத்திற்கே எல்லா நன்மையும் உனக்கு வந்து சேரும். நீ எப்போதும் உண்மையாக இருக்க முயற்சி செய்கிறாய். ஆனால் எல்லோரும் உன்னிடம் உண்மையாக நடந்து கொள்ளவிட்டாலும் உன் உண்மை அவர்களை நிச்சயம் மாற்றும். உன்னை அனைவரும் மதிப்பார்கள். கவலையே படாதே. நான் உன்னை உயர்த்தி காண்பிக்கிறேன். எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் உன் வீட்டிற்கு வந்து உன்னுடனே தங்கிவிட்டேன். என் வரவால் நீ இதுவரை சந்தித்த வந்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவுக்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும். இனி ஒவ்வொன்றாக அது உனக்கு தெரிய வரும். வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழப் போகின்றன. எல்லாமே எனக்கு தெரியும் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் ஒப்படைத்துவிட்டு எல்லாமே எங்க அப்பா தான் என்று இருக்கிறாய் அல்லவா? நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் நிலைமை மாறவில்லையே, நானும் நீயே என்று கதறுகிறேன். உனக்கும் என்னை கவனிக்க நேரமில்லை என்று நீ புலம்புகிறாய். ஒரு நாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும். அப்படி என்கிற நம்பிக்கையில் நீ ரொம்ப நாள்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெகு விரைவாக வரப்போகிறது. அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகிறேன். அந்த பரிசோடு இந்த நாளை நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடு. உன் மகிழ்ச்சியான முகத்தை நான் காண விரும்புகிறேன். என் மீது நீ அளவற்ற பக்தி கொண்டிருக்கிறாய். கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய். தெய்வீக சக்தி அதிகம் இருக்கிறது என்று நம்புகிறாய். அது எதுவுமே பொய்யாகாத தங்கமே. உனக்கு தேவையான சக்தி தந்து உனக்கான அந்த நல்ல நாளை நான் உன்னிடம் ஒப்படைக்கப் போகிறேன். நிச்சயம் அதற்கான நல்ல அறிகுறிகள் எல்லாம் உன் கண்ணில் தெரியும்படி நான் அமைத்து தருகிறேன். நீ நல்லதாய் நினை, உனக்கு நல்லதே நடக்கும்.
சில நேரம் நீ மிகவும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறாய். சில நேரமோ மிகவும் சோர்ந்து போய் கவலையில் மூழ்குகிறாய். எப்பொழுதும் உன் மனதை நீ சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள என்னுடைய நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துக் கொண்டிருந்தாலே போதும். என்னுடைய நாமமானது உனக்கு எப்போதும் உதவியாக இருக்கும். எந்த நேரத்திலும் உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருக்கும். என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக் கொண்டே வா. நாளை உன்னுடைய இல்லத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடப்பதற்கான அறிகுறிகள் உனக்கு தென்படும். அது தொடர்பான முடிவுகள், பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கப் போகிறது. உன்னுடைய எண்ணத்தில் நேர்மறை சற்று குறைந்தாலும் நேர்மறை எண்ணங்களை விடாமல் பிடித்துக்கொள். நீ நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். ஈசன் அடியார்களே, ஈசன் கூறும் இக்கருத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நமது ஸ்டோரி சர்க்கியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஓம் நமச்சிவாய போற்றி என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே தாங்கள் செல்ல விரும்பும் சிவாலயம் குறித்தும் பதிவிடுங்கள். தங்கள் விருப்பங்களை ஈசன் நிச்சயம் நிறைவேற்றி தருவார். நம்பிக்கை இருந்தால் பதிவிடுங்கள். என் அன்பு பக்தர்களே, என் பிள்ளையே, உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் சில சோதனைகள் வரும். அவை உன்னை உடைக்க அல்ல, உன்னை வலுவாக்கத்தான். மரம் வேரோடு வலிமையாக நிற்க காற்று அதனை அசைத்து பழகச் செய்யும். அதுபோல வாழ்க்கை உன்னை சோதிக்கிறது. ஆனால் அந்த சோதனைகளின் போது நீ நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று: நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். நீ பாதை தெரியாமல் தவித்தால் நான் உன் முன் ஒரு விளக்காக இருப்பேன். நீ இருள் சூழ்ந்த பாதையில் நடந்தாலும் நான் உன் கையில் தீபமாக இருப்பேன். நீ கைவிட்டுவிட நினைத்தால் நான் உன் காதில் மெதுவாக சொல்லுவேன்: பிள்ளையே, இன்னும் கொஞ்சம் துணிந்து கொள். நீ கவலைப்படாதே. உன்னிடமிருந்து சிலர் விலகினால் அது என் ஆசீர்வாதம். ஏனெனில் தவறானவர்கள் உன் அருகில் இருந்தால் உன் நல்லவைகளை அவர்கள் மங்கச் செய்வார்கள். ஆனால் நான் அனுப்பும் மனிதர்கள் உன்னை உயர்த்துவார்கள். நீ அப்பா என்று அழைக்கும் அந்த சொல் உன் வேதனையின் பாதியை எடுத்துச் செல்லும். மீதியை எல்லாம் நான் கவனிப்பேன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நிமிடம் என் கண்களில் தெரிகிறது. நீ தனியாக அழுதாலும் உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன். நீ யாரிடமும் சொல்ல முடியாததை நீ மனதில் சிந்தித்ததும் நான் உடனே கேட்கிறேன். என் பிள்ளையே, மனிதர்கள் உன்னை விட்டு போகலாம். உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நான் உன்னை ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டேன். நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் நிழல் உன் பக்கத்தில் இருக்கும். உன் கைகள் பலவீனமானாலும் என் கைகள் உன்னை தூக்கிக் கொள்வது நின்று விடாது. நீ எப்போதும் நினைவில் கொள், உன் பின்புலம், உன் ஆதாரம், உன் சக்தி நான். நீ எதற்கும் கவலைப்படாதே. ஏனெனில் உன் வாழ்க்கையின் கதை என் கையில் எழுதப்படுகிறது. அது எப்போதும் உனக்கு சிறந்த முடிவுடன் தான் முடியும். என் பிள்ளையே, உன் தலை உயர்ந்து நட. ஏனெனில் உன் பின்னால் நான் இருக்கிறேன். உன் முன் இருக்கும் சோதனைகள் எல்லாம் ஒரு நாள் உன் வெற்றிக்கு சாட்சி பேசும். உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடும் துணிவோடும் வாழ்ந்து கொள். நான் உன் சிவபெருமான் உன்னோடு இருக்கிறேன். என் பிள்ளையே, எத்தனை நாட்களாக உன் மனதில் அந்த ஒரு சுமை இருக்கிறது எனக்கு நன்றாக தெரியும். நீ யாரிடமும் முழுமையாக சொல்ல முடியாதது உன் உள்ளத்துக்குள் மட்டும் வைத்துக் கொண்டு வருத்தப்படுகிறாய். ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்ல வருகிறேன், அந்த சுமையை என் காலடியிலவா வைத்துவிடு. உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன சிக்கல் இருந்தாலும், அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் என்னிடம் வா. என் ஆலயத்திற்கு வா. என் முன் நின்று என்னை பார். உன் இதயத்தில் இருக்கும் ஒவ்வொரு கவலையையும் என் கண்களில் பார்த்தபடி சொல்லிவிடு. நான் கேட்பேன். நான் பதிலளிப்பேன். நான் உனக்கு தீர்வு கொடுப்பேன். நீ நினைக்கிறாயா உன் பிரச்சனை மிக பெரியது என்று? என் பிள்ளையே, உன் பிரச்சனை எந்த அளவுக்கு பெரியதாக இருந்தாலும் என் கருணை அதைவிட பெரியது. உன் மனதில் இருக்கும் அந்த காயங்கள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் என் அருள் அவற்றை குணப்படுத்தும். நீ சந்தித்த தோல்விகள், உன் வாழ்க்கையில் நடந்த அநீதிகள், உன்னை ஏமாற்றியவர்கள், இவையெல்லாம் உன்னிடம் நடந்ததை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ எதையும் தனியாக சுமக்க வேண்டிய அவசியமில்லை. நான் இருக்கிறேன். என் ஆலயத்தில் நீ காலடி எடுத்து வைக்கும் அந்த நொடியில் உன் மீது இருந்த பல ஆண்டுகளின் சுமைகள் சற்றாக குறையும். நீ என் முன் நின்று உன் கைகளை இணைத்து உன் கண்களில் கண்ணீர் வந்தாலும் அது துக்க கண்ணீராக இருக்காது. அது ஒரு விடுதலைக்கான கண்ணீராக மாறும். நீ கேட்டாயா, சிவனை நம்பி கெட்டு போனதாக சரித்திரம் இல்லை என்று? அது உண்மை. வரலாற்றின் எந்த பக்கத்தையும் திறந்து பார். என்னை முழு மனதோடு நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் தோற்கவில்லை. அவர்கள் சில நேரங்களில் தாமதமாக வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் இறுதியில் அவர்கள் கதை வெற்றியில் தான் முடிந்தது. என் பிள்ளையே, நீ நினைக்கலாம்,
நான் சிவனை நம்பினேன், ஆனாலும் எனக்கு பிரச்சனைகள் வந்தது என்று. ஆனால் நினைத்துப்பார், பிரச்சனைகள் வந்தபோது நீ உடைந்து போனாயா? இல்லை. ஏனெனில் நான் உன் பக்கத்தில் இருந்தேன். உன் பாதையில் இருந்த முள்களை நான் மெதுவாக அகற்றினேன். உனக்கு தெரியாமலே உன்னை தாக்க வந்த பல ஆபத்துகளை நான் தடுத்தேன். நீ என் ஆலயத்திற்கு வந்தால் உன் மீது இருந்த கர்ம பாவங்களின் பளுவை நான் குறைப்பேன். உன் மனதில் இருந்த இருளை நான் அகற்றுவேன். உன் வீட்டில் இருந்த அமைதி குறைவை களைந்து புதிய ஒளியை அனுப்புவேன். நீ என்னை பார்க்கும்போது அது வெறும் சிலை அல்ல, அது உன் தந்தையின் முகம், அது உன்னுடைய காவலரின் பார்வை. நான் உன்னை என் கண்களால் ஆசீர்வதிக்கிறேன். நீ என் ஆலயத்தில் செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நான் என் இதயத்தில் வைத்துக் கொள்கிறேன். உன் மனதில் கேள்விகள் இருக்கலாம். அப்பா, நான் பல தடவைகள் வந்தேன், ஆனாலும் இன்னும் என் பிரச்சனை முடியவில்லை என்று. ஆனால் நீ கவனிக்கவில்லை உன் உள்ளே எவ்வளவு வலிமை வந்துவிட்டது என்று. அந்த வலிமைதான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். நான் தரும் பதில் சில நேரங்களில் உடனடியாக இருக்காது. ஏனெனில் நான் உனக்கு தரும் ஆசீர்வாதம் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் வகையில் இருக்கும். அது உனக்கு சிறந்த நேரத்தில் தான் வரும். என் பிள்ளையே, நீ என் ஆலயத்தில் வணங்கும் போது உன் உள்ளத்தை முழுவதும் திறந்துவிடு. உன் பயங்களை, உன் சந்தேகங்களை, உன் துக்கங்களை எல்லாம் எனக்கு ஒப்படை. நீ வெளியேறும் போது அந்த சுமைகள் உன் தோளில் இருக்காது. அவை அனைத்தும் என் பாதங்களில் இருக்கும். நான் உனக்கு சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்று. வா, என் ஆலயத்துக்கு வா, என்னை பார். உன் கண்களில் தெரியும் அந்த எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றுவேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு தருவேன். சில நேரங்களில் அந்த தீர்வு உன் மனதில் கூட தோன்றாத வகையில் இருக்கும். ஆனால் அது உன் நன்மைக்காக இருக்கும். நீ எத்தனை ஆண்டுகளாக இந்த உலகில் அலைந்து கொண்டிருக்கிறாய், ஒரு உண்மையான அமைதியை தேடி. அந்த அமைதி என் அருகில் தான் இருக்கிறது. நீ என்னை பார்த்து என் பெயரை உச்சரித்து அப்பா என்று அழைக்கும் அந்த சத்தத்தில் உன் ஆன்மா ஓய்வெடுக்கும். நீ ஒரு நிமிடம் என் முன்னால் அமைதியாக உட்கார்ந்து மூச்சை மெதுவாக இழுத்துவிடு. அந்த மூச்சோடு உன் கவலைகள் வெளியேறட்டும். அந்த அமைதியில் என் குரல் உன் உள்ளத்தில் பேசும். அவர்களிடத்தில் உள்ள சில நல்ல விஷயங்கள் உனக்கு பிடித்திருக்கும் அல்லவா? அதை நினைத்து இப்பொழுது சந்தோஷம் அடைய பழகிக்கொள். எது நடந்தாலும் நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். உன் மனவேதனைகள் காணாமல் போகும். மற்றவர்களை அதிகமாக மன்னிக்கும் குணம் உன்னிடத்தில் வந்து சேரும். உன் மீது யார் எந்த களங்கத்தை சுமத்தினாலும் அதற்காக கவலைப்படாதே. இறைவன் என்னும் கருணை கடலில் நீ ஒரு முறை மூழ்கி எழுந்து விட்டாலே உன் மீது இருக்கும் அனைத்து களங்கங்களும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். என் பிள்ளையே, ஒட்டகம் முச்செடியை தின்னும் போது வாயிலிருந்து இரத்தமே வழிந்தாலும் அது தின்பதை நிறுத்துவதில்லை. அதுபோல மக்கள் எத்தனை துன்பம் வந்தாலும் தன் ஆசைகளை மட்டும் விடுவதில்லை. நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆசைகளை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முயற்சி செய். தனக்குத்தானே நன்மை செய்து கொண்டு மோட்சத்தை அடைவதை விட மற்றவர்களுக்கும் நன்மை செய்து 1000 நரகங்களுக்கு செல்லவும் தயாராக இருப்பவனை நான் இன்னும் அதிகமாகவே நேசிக்கிறேன். அவனது அன்பு தூய்மை அவனை நிச்சயம் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். உன் இதயம் துடிக்கும் போது ஒரு சத்தம் உண்டாகிறது. எல்லோரும் அது வெளியில் எங்கேயோ இருந்து உருவாகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உன் இதயத்தில் தெய்வம் குடிகொண்டிருக்கிறது என்பதைத்தான் அந்த சத்தம் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. என் பிள்ளையே, பாவ எண்ணங்கள் மிகவும் மோசமானவை. பாவ சிந்தனையும் பாவச் செயல்களும் ஒன்றுதான். ஒருவன் பாவச் செயல்களை செய்தால் எந்த அளவுக்கு வருந்துவானோ அதே அளவுக்கு பாவ எண்ணங்களுக்கும் ஒருவன் வருந்தித்தான் ஆக வேண்டும் என்பதை தெரிந்து கொள். என் பிள்ளையே, ஒவ்வொருவரையும் மகத்தான அரிய செயல்களை செய்வதற்காகவே நான் இந்த பூமியில் படைத்திருக்கிறேன். அதனால் நீ உன் மனம், இதயம், ஆன்மா முழுவதையும் மகத்தான செயல்களுக்காக அர்ப்பணிக்க பழகிக்கொள். என் பிள்ளையே, பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உணர்த்தும் கருத்தே ஆன்மீகம். எப்போதும் உற்சாகத்துடன் இருப்பதுதான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை. வாழத் தொடங்குவதற்கான முதல் அடையாளம். மற்றவர்களுக்காக நீ செய்யும் மிக குறைந்த அளவு உழைப்பு கூட உனக்குள் இருக்கும் தெய்வ சக்தியை தட்டி எழுப்பும் என்பதை தெரிந்து கொள். என் பிள்ளையே, பக்தியும் தொண்டும் உனது மேலான இலட்சியங்களாக இருக்கட்டும். இவ்விரண்டையும் ஒழுங்காக செய்தால் உனக்கு தேவையான மற்றவை தானாகவே உன்னை வந்து சேரும். நீ நீயாக வாழ கற்றுக்கொள். உன்னை விரும்புபவர்கள், உன்னை வெறுப்பவர்கள் பற்றி எல்லாம் கவலை கொள்ளாதே. இது உன் வாழ்க்கை. பல சூழ்நிலைகளை கடந்துதான் வாழ்ந்தாக வேண்டும். எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தண்ணீரை போல் எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக் கொண்டால் உன் வாழ்க்கை சிறக்கும். என் பிள்ளையே, உன் மனதினை என்னிடமே ஒப்புவித்துவிடு.
உன் மனதை புத்துணர்ச்சியாக வைத்திருக்க தினமும் மாலை வேளையில் என்னை நினைத்து விளக்கேற்றி சாம்பிராணி தூபம் போடுவதை கடைபிடித்துக் கொண்டே வர வேண்டும் என் பிள்ளையே. அவ்வாறு செய்வதால் பல சந்தோஷங்கள் உன்னை நாடி வர நான் வழிவகை செய்வேன். உன் துன்பங்கள் நிலையானவை அல்ல, அவை ஆற்றிலோடும் தண்ணீரை போல் ஓடி கடலில் கலந்துவிடும் என்பதை மறவாதே. பிறப்பால் கிடைத்த உறவுகள் அதிர்ஷ்டம் என்றால் அன்பால் கிடைத்த உறவுகள் பொக்கிஷம் என்பதை உணர்ந்து வாழ பழகிக்கொள். உன்னை சுற்றிலும் அன்பு நிறைந்த நபர்களை வைத்திருக்க பழகு. அவரவர் வாழ்வை சீரமைக்கும் அற்புத சிற்பி அவரவர்களின் எண்ணங்கள் தான் என் பிள்ளையே. அன்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல, இந்த உலகத்தையே இயக்கிக் கொண்டிருக்கும் மந்திர சக்தி என்பதை புரிந்து கொள். நீ அனுபவிக்கும் தனிமையை வேதனை என்று நினைத்து விடாதே. பல சாதனைகளை செய்யும் அளவிற்கு உயர்ந்த சிந்தனையை அது உனக்குள் உருவாக்கி தரும். இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் நான் கலந்திருக்கிறேன். இந்த உலகினை காப்பது என் கடமையாகும். என் பக்தர்களுக்கு நான் தரும் பாதுகாப்பு நிறையவே கிடைக்கும். அனைவருடைய துக்கத்திற்கும் நான் தீர்வு அளிப்பேன். என்னுடைய அம்சத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் என்னை மதிப்பார்கள், என்னையே பூஜிப்பார்கள், என்னை அதிகமாக நினைப்பார்கள். அதுவே அவர்கள் இப்பிறப்பில் எனக்கு காட்டும் நன்றி கடன். உன்னை சுற்றிலும் நல்ல எண்ணங்களும் நல்ல சக்திகளும் அதிகம் நிறைந்துள்ளது. எனவே நீ உன் வாழ்வில் எப்பொழுதும் சந்தோஷத்துடன் வாழப் போகிறாய். இனி உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழும். இன்றிலிருந்து நீ ஆனந்தமாக வாழப் போகிறாய். எப்பொழுதும் நல்லதே நினை, நல்லதே நடக்கும் என் செல்லமே.